பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் டிஎஸ்ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இப்போ நம்ம ஆவணி மாதம் பிறந்து விட்டது. ஆவணி மாதத்துடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலமே ஆவணி மாதம் ஆகும். சூரியன் சிம்மத்திலே வலுப்பெறும் இந்த மாதத்திலே எந்த காரியத்தை செய்தாலும் அது நல்ல பலனை தரும், வெற்றியை தரும். அதனால தான் இது சிங்க மாதம்னு பெயர் கொண்டது. சிங்கத்திற்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இறைவான தெய்வமும் இல்லை என்று அகத்திய மாமுனிவர் சொல்லியிருக்கார். தமிழ் மாதங்களில் 5வது மாதமாக ஆவணி மாதம் வருகின்றது. கேரளத்தில் இதுவே முதல் மாதமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. சிரவண நட்சத்திரத்திலே வடமொழியிலே அமைக்கப்படும் திருவோணத்திலே பௌர்ணமி நாள் வருவதால் இந்த மாதத்தை சிரவண மாதம் என்று சிறப்பாக சொல்வார்கள். வேதம் கற்றுக்கொள்ள தொடக்க மாதமாக இருந்து வந்துள்ளது. இன்று அது தேய்ந்து வெறும் பூநூலை மாற்றிக்கொள்ளும் சடங்காக மாறிப்போயுள்ளதாக ஆன்றோர்கள் கருதுகிறார்கள். இந்த மாதத்தில் தான் சதுர்மாசிய விரதத்தின் உச்ச தினங்கள் வருகின்றன. அதனால் இந்த மாதத்திலே செய்யப்படும் வழிபாடுகள் மிக முக்கியமானவையாகும். பார்க்கடலை அசுரர்களுடன் தேவர்களும் இணைந்து கடைய அழுத்தம் தாழாத வாசிகை பாம்பு ஆழகால விஷத்தை கக்குகின்றது. இந்த விஷத்தினாய் அஞ்சி தேவர்கள் ஓட தியாக திருவுருவான ஈசன் அந்த விஷயத்தை தாமே ஏற்றுக்கொண்டு சகல ரோகங்களையும் காக்கின்றார். ஈசனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்க சக்தி தேவி அவரது தொண்டையிலே கை வைத்து அந்த விஷத்தை தொண்டையிலேயே நிறுத்திவிடுகின்றார். அதனால தான் நீலகண்டன் என்ற பெயர் வந்தது. அவர் உடல் உஷ்ணத்தால் மாறிவிடாது இருக்கத்தான் அவருக்கு கங்கையால் அபிஷேகம் செய்து தலையிலே கங்கை மற்றும் சந்திரனை அமர் வைத்து குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள். எல்லா கோயில்களையும் பார்த்திங்களா, சிவாலயங்களில் சிவனுக்கு மேலே அந்த தாராபாத்திரத்தில் தீர்த்தம் ஊற்றப்படும். இது ஆவணி மாதம் தான் நடந்ததாக கூறுகின்றார்கள். அதனால தான் துன்பங்களை நீக்குவது ஆவணி மாதம் ஈசனுக்கு உரிய மாதம். ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும் என்பதைப் போல மிகச்சிறந்த மாதம் ஆவணி மாதம். ஆடியிலே பல நிகழ்ச்சிகளை செய்ய மாட்டார்கள். ஆவணி துவங்கியவுடன் அந்த நிகழ்ச்சியிலே எல்லாம் வைத்துக் கொள்வார்கள். அதனால் அத்தனை நாள்களும் மங்கள நாள்களே என்பது ஆன்றோர் வாக்கு. ஆவணி மாதத்திலே சிம்ம வீட்டிலே சூரியன் ஆட்சி பலமாக இருக்கின்றார். நம்முடைய ஆத்மகாரகன், ஆத்ம பலத்தை தருபவன் சூரியன். அதனால தான் ஆவணி மாதத்தில் விநாயகர் அவதாரம், கிருஷ்ணா அவதாரம் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணிக்க வாசகருக்காக இறைவன் குதிரைகளை கொண்டு வந்து மதுரையம்பதியிலே ஒப்படைத்த ஆவணி மூல விழாவும் ஆவணி மூலம் திருவிழாவும் இந்த மாதத்தில் தான் வருகின்றது. அசுர்களில் சிறந்தவரான மகாபலி மன்னன் வாமனமூர்த்திக்கு 3 அடி தானம் கொடுத்தது இந்த ஆவணி மாத சிரவண துவாதசி திதியில்தான். சிரவண மாதம் என்று போற்றப்படும் ஆவணி மாதத்திலே திருவோண நட்சத்திரத்திலே இந்த தீபம் ஏற்றினால் நம்முடைய வேண்டுதல்களுக்கு இறைவன் செவி சாய்ப்பார். இது நல்ல ஒரு அற்புதமான வழிபாடு. இந்த நாளில் தான் திருமலை திருப்பதியிலே உற்சவரான மலையப்ப சுவாமி ஊஞ்சல் மண்டபத்திலே திருச்சேவை சாதிப்பார். அப்போது அங்கே 1008 திரிகளை கொண்ட நெய் விளக்கு ஏற்றப்பட்டு அந்த பகுதியை ஒளி வெள்ளத்தில் விளக்கும். சகசர தீபாலங்கார சேவைன்னு சொல்லுவாங்க. ஆவணி மூலம், ஆவணி ஞாயிறு, ஆவணி அவிட்டம், புத்திரதா ஏகாதசி, காமிகா ஏகாதசி, வரலட்சுமி விரதம் என பல விரத நாள்களும் ஆவணி மாதத்தான் வருகின்றன. புதிதாக திருமணமான பெண்கள் ஆவணியில் அந்த மாங்கல்ய பலம் பெற செவ்வாய் வெள்ளிக்கிழமை மங்கள கௌரி விரதம் இருப்பார்கள். அதே போல் ஆண்களும் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற பெருமாளுக்கான நோன்பை கடைப்பிடிப்பார்கள். இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி தான் விஷ்ணுபதி காலம்னு சொல்லுவோம். இந்த விஷ்ணுபதி காலத்தில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பிரகாரத்தை 27 முறை வலம் ஒவ்வொரு முறையும் வலம் முடித்தவுடன் ஒரு பூவை துவஜஸ்கம்பத்துக்கிட்ட வைத்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வேண்டும். நம்முடைய தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். ஆவணி மாதம் சிவபெருமானுக்கு ஏற்ற மாதம்னால ஆவணி திங்களும் வியாழனும் சைவர்களுக்கு இன்றியமையாத நாள்களாகும். ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பது சிறந்தது. ஏன்னா ஞாயிறுனாலே சூரியன், அந்த சூரியன் ஆவணி மாதத்திலே ஆட்சி பலத்தோடு இருக்கின்றார்.
காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரையாகத்தான் இருக்கும். ஆவணியிலே பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆன்மீக அறிவை கூட்டினால் அவர்கள் அதில் சிறந்து விளங்குவார்கள். தேக நலனுக்காக சூரிய நமஸ்காரம் பயிற்சி எடுப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை தொடங்குவது விசேஷம். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுக்கு உகந்தது. அன்றிலிருந்து சூரிய நமஸ்கார வழிபாடு தொடர்வதும் நல்லது. விழாக்களுக்கும் விரதங்களுக்கும் மட்டுமில்லாமல் பல ஆன்றோர்கள் அடியார்கள் தோன்றிய நாளும் இந்த ஆவணி மாதம்தான். இளையான்குடி மாறநாயனார், குலச்சிறை நாயனார், திருநீலகண்ட நாயனார், அதிபத்த நாயனார் போன்றோரின் குரு பூஜை வருவதும் இந்த மாதிரிதான். சூரிய நமஸ்காரம், யோக பயிற்சிகள், வேதம் பயில என பல ஆன்மீக திரும்புகளுக்கு ஏற்ற மாதம் ஆவணி மாதம். ஆவணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்தால் அந்த வீட்டிலே நீண்ட நாட்கள் தங்கலாம். செல்வ வளம் மகிழ்ச்சி மிகுந்ததாக இருக்கும். விவசாயத்திற்கும் ஆவணி மாதம் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் விவசாயிகள் ஆவணி மாதத்திலே சற்றே ஓய்வு எடுத்துக்கொள்வதுடன் ஒட்டுமொத்த வேளாண்மை மக்களும் தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை விழாக்களை நடத்தி மகிழ்வார்கள். ஜோதிட முறைப்படி பார்த்தால் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்திலே அனைத்து சிறப்பு பலன்களும் நடக்கும். அநேக தீமைகள் ஒளிந்து மங்களங்கள் சூழும் இந்த மாதம் நம்பிக்கைக்கும் நன்மைகளுக்கும் ஏற்ற மாதம் என்று பெரியோர்களால் சொல்லப்படுகின்றது. அதனால் ஆவணி மாதம் செவ்வாய், வியாழன் அல்லது ஞாயிறு, திங்கள் ஆகிய எந்த நாட்களில் நீங்கள் சிவபெருமானையோ இல்லை உங்கள் இஷ்ட குலதெய்வத்தையோ வழிபாடு செய்வதனால் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.